எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த விஜய் டிவி ஏன் இப்படி டிஆர்பிக்காக இப்படி போயிட்டாங்க, இப்படி மாறிட்டாங்க அப்படின்றது ஒரே ஒரு வருத்தம். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ பண்றாங்க, நிறைய திறமையான ஆட்கள் வீடியோ போடுவாங்க, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோலாம் நிறைய பேர் போடுவாங்க. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மல்லேஷ் கண்ணன் அவங்க வீடியோலாம் மேக்கிங் வீடியோலாம் போடுவாங்க. அது வந்து எவ்வளோ அந்த ஒரு 1 மினிட் ரீல்ஸ்க்காக எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது அந்த வீடியோ எடுக்கிறது. அந்த மாதிரி திறமையான ஆட்கள்லாம் கூப்பிடலாம். அதை விட்டுட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரு தர்வீஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் டிவியில யாராச்சும் பார்க்க மாட்டீங்க, சப்போஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம எங்கள் ரூம்லேயும் ஒரு 4-5 பசங்க இருக்காங்க, பார்த்து பண்ணி விடுங்க. தலைவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயே வந்திருக்காரு. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தது அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்து ஒரு 1 இயர் வீடியோ போட்டு அவர் ஃபேமஸ் ஆனப்போ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தனியாக மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறம் இந்த ஆணவ கொலை ஒன்று நடந்துச்சு. அந்த ஆணவ கொலை எப்படி வந்து கொலை பண்ணவன் எங்காரு, அது எங்க ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறியில ஏதோ பேசிடுவான். அந்த மாதிரிலாம் எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு. உங்க கருத்து என்னன்னு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தப்பு தான். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த விஜய் டிவியில வந்து வாய்ப்பு தருது, அது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்த அதான் எங்கேயோ பேசிட்டு எங்கேயோ போயிட்ட பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சிலாம் வச்சு தலைவன் இன்ஸ்டாகிராம் வெளியே இப்போ தூங்கிட்டானுங்க. எல்லாம் ஹேக் பண்ணானுங்களா இல்லை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கணுங்களான்னு எதுவுமே தெரியல. இன்னும் தலைவன் வந்து இப்படி தூக்கிட்டானுங்க. ஸோ அடுத்து வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து நடுவில் வந்து என்ன மாதிரி தான் நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய இன்டர்வியூஸில் வந்து யூஸ்டாக போடுறாரு. எப்படின்னா அந்த கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் ஓகேம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மைக் கட்டி வேணாமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணி அது வந்து நிறைய வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த மாதிரி ஆச்சு. அடுத்த இன்டர்வியூ போறோம் அப்படின்னா ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் போகும். ஆனா தலைவர் என்ன பண்றாரு, இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் போற இடம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி அப்படின்ற மாதிரி தலைவன் போற இடத்துல எல்லாம் கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் கேட்கறாங்க. தலைவன் ஆன்சரே பண்ணாம எல்லா இடத்துலயுமே போயிட்டு சண்டை போட்டு